இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது 2021 கன்னியாகுமரியில இருக்கிற திருக்கோயில்களுக்கு மொத்தமாகவே 3 கோடி ரூபாய் தான் அரசு மானியம் வழங்கி கொண்டிருந்தது. அந்த வகையில் ஆண்டாண்டிற்கு இந்த திருக்கோயிலே பணியாற்றுகின்ற பணியாளர்கள், திருக்கோயிலே தினந்தோறும் நடைபெறுகின்ற உற்சவங்கள், திருக்கோயிலுக்கு தேவையான திருவிழா காலங்களில் செலவினங்களை கருத்தில் கொண்டு குறிப்பிட்டு ஒரு 3-4 திருக்கோயிலை தவிர்த்து வருமானமே திருக்கோயில்களுக்கு இல்லை என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று ஆண்டாண்டுக்கு அந்த மானிய தொகையை உயர்த்தி 3 கோடியை 6 கோடி ஆக்கி தற்போது ஆண்டுக்கு 18 கோடி ரூபாயை மானியமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 56 கோடி ரூபாயை இந்த ஆட்சியில் மாத்திரம் கன்னியாகுமரி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இந்த 490 திருக்கோயில்களுக்கு 56 கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றது. இன்னும் கூடுதல் தேவைகளையும் கண்டறிந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று மானியத்தை பெற்று மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருக்கோயிலுடைய பக்தர்களுடைய வசதிக்குண்டான அனைத்து பணிகளையும் மேற்கொள்வோம். இதே திருக்கோயில் கூட 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்கள் தங்கும் விடுதிக்குண்டான கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறை என்பவர்களுடைய வசதிக்காக எண்ணற்ற பல நலத்திட்டங்களை இந்து சமய அறநிலைத்துறை செய்து வருகின்ற பல காலங்களில் சிறந்த காலமாக இந்த ஆட்சியுடைய காலத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே தொடர்ந்து எங்களுடைய இறைப்பணி தொடரும். இறைவனிடம் வழிபடுகின்ற நேரத்தில் பிரிவினைகள் வேண்டாம். இறை வழிபாட்டிலே தகாத கோஷங்கள் எழுப்ப வேண்டாம். இறை வழிபாட்டை அமைதியான முறையில் கடைபிடியுங்கள் என்று தற்போது தேவையற்ற கோஷங்கள் எழுப்பிய நண்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக, துறையின் சார்ந்த அமைச்சர் என்றதால் இதை அவர்களுக்கு கனிவுடன் வேண்டுகோளாக வைக்கின்றேன். 2004 திருப்பூருக்கு நடந்தது. 2006ஆம் ஆண்டு நடந்தாலும் இன்னும் அதற்குண்டான காலம் 2028 வரையில் இருக்கின்றது. இருந்தாலும் தேவையான பணிகளை கண்டறிகின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. SLC எனப்படுகின்ற தொல்லியல் உயர்மட்ட குழுவிற்கு பரிந்துரைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு அந்த குழுதான் ஒப்புதல் அளிக்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்றார் போல் 12 ஆண்டுகள் நிறைவடைவதற்குள்ளாக குடமுழுக்குகள் நடைபெறும். இந்த ஆட்சியில்தான் 3967 திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. 4000 குடமுழுக்காக சென்னையிலே இருக்கின்ற புகழ்பெற்ற ரவீஸ்வரர் திருக்கோயிலே நடைபெற இருக்கின்றது. அதிலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், தரையிலிருந்து ஒரு 6 அடிக்கு கீழே இருக்கின்ற கோயில்கள் கண்டறியப்பட்டு 25 கோயில்கள் லிப்டிங் முறையிலே உயர்த்தப்பட்டு வருகின்றது. தற்போது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த குடைமுழுக்கு ரவீஸ்வரன் திருக்கோயில் என்கின்ற திருக்கோயில் கூட இப்படி லிப்டிங் வசதி செய்யப்பட்டு நடத்தப்படுகின்ற திருக்கோயில் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக விசாரணை நடைபெறும். தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இரணையர் கோட்டையை பொறுத்தளவில் பழமை மாறாமல் கட்டப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் முதல்ல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆரம்பித்த அந்த பணிகள் பழமை மாறாமல் கட்டுகின்ற பணிகள் என்பதால் தற்போது 8 கோடி ரூபாயை நெருங்கி இருக்கின்றது. தொடர்ந்து எவ்வளவு விரைவாக அதை முடிக்க முடியும் என்ற ஆர்வம் உங்களை போலவே எனக்கும் இருக்கின்றது. நான் கன்னியாகுமரிக்கு வருகின்ற போதெல்லாம் அந்த இரணையர் கோட்டை அந்த கட்டுமான பணியை பார்வையிட்டு சென்றிருக்கின்றேன். அந்த பணிகளை பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க, பத்திரிகையாளருடைய வேண்டுகோளுக்கிணங்க விரைந்து முடிப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும். கன்னியாகுமரி குமரி திருக்கோயிலை பொறுத்தளவில் பெருந்திட்ட வளாக பணிகளை எடுத்திருக்கின்றோம். 33 கோடி ரூபாய் செலவில் அதற்குண்டான திட்டங்கள் தீரப்பட்டு வடிவமைப்புகள் தற்போது PPT எனப்படுகின்ற அதை பார்வையிட்டு முடித்திருக்கின்றோம். வெகு விரைவில் டெண்டர் கோரப்பட்டு பணிகள் துவக்கப்படும். அந்த திருக்கோயிலுக்கு ஏற்கனவே கன்னியாகுமரி தேவஸ்தானத்தில் தலைவராக இருந்த அன்பிற்கினிய ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட 5 கோடி ரூபாயை அவர் சொந்த நிதியிலிருந்து தருவதாக சொல்லியிருக்கின்றேன். தற்போது நான் ஊடகவியலாளர் மத்தியில் அதை சொன்னதால் உடனடியாக அந்த பணத்தை அவர் தந்து விடுவார் என்று நம்புகிறேன். தந்தவுடன் அந்த பணி துவக்கப்படும். நானும் இந்த மாவட்டத்துடைய
அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களும், இந்த மாவட்டத்துடைய முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி வசந்த் அவர்களும், இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும், பொதுமக்கள் ஒரு சேர இந்த தேர் திருவிழாவை துவக்கி வைத்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் 300 கோயில்கள் திருப்பணிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு 87 திருக்கோயில்கள், இதுவரையில் 127 திருக்கோயில்கள் குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. இந்த மாவட்டத்தில் பன்னெடுங்காலமாக நிலுவையில் இருந்த திருவட்டாறு திருக்கோயிலுடைய குடமுழுக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் நடந்தது. அதேபோல் மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய திருக்கோயிலுடைய சிறிய தீ விபத்திற்கு பிறகு மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய திருக்கோயிலும் இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்கு காணப்பட்டது. அதேபோல் திருவந்தங்கோடு திருக்கோயிலும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு காணப்பட்டது. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க கன்னியாகுமரியில அமைந்திருக்கின்ற திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு கண்ட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் 12 திருக்கோயிலுக்கு சொந்தமான 20 திருத்தேர்கள் 1.85 கோடி ரூபாய் செலவில் திருத்தேர்களுக்கும் பாதுகாப்பு கொட்டகை தந்த ஆட்சி இந்த ஆட்சி என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 6 திருக்கோயிலுக்கு சொந்தமான 8 திருக்குளங்கள் சுமார் 2.19 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான திருக்கோயிலுடைய திருக்குள பணிகள் மேற்கொள்ளுகின்ற பொழுது 34 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொண்ட அந்த பணிகள் எதிர்பாராத விதமாக சரிவு ஏற்பட்டதால் அந்த பணிகளுக்கு மறு ஒப்பந்தம் கோரப்படுவதற்காக எஸ்டிமேட் அந்த திருக்கோயிலுக்கு ஏற்படுத்தப்பட்டு ஆணையர் அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஓரிரு நாளில் ஆணையர் அனுமதியை பெற்று இந்த மாத இறுதிக்குள் அந்த திருக்கோயில் திருக்குள திருப்பணியை தொடங்குவோம் என்று நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். என்னிடம் கூட இங்கே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நண்பர்கள் 4ஆம் மாதம் நடைபெறுகின்ற திருவிழாவிற்குள் இந்த திருக்குளத்தை செப்பனிட்டு தெப்பத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். முடிந்த அளவிற்கு போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டு அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு துறையினுடைய இணை ஆணையாளருக்கு தற்போது உத்தரவிட்டிருக்கின்றோம்.